இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சியும் கருப்பு உளுந்து சாதமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி, அதுவும் கருப்பு உளுந்தில் பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது. எலும்பு, கர்ப்பப்பை, குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப 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 நல்லது. எலும்பு, கர்ப்பப்பை, நரம்பு எல்லாமே வலுப்படுத்தும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த கருப்பு உளுந்தை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோடது க்ளீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வயல்லேருந்து அப்படியே எடுத்தது. ஸோ அதனால் நல்லா நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நீட்டாக இல்லை பாலிஷ் பண்ணி நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ண தேவையில்லை. 1 கப் உளுந்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இதையும் நான் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு கிளாத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். இது ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி ரொம்பலாம் ட்ரை ஆகணும்னு தேவையில்லை. லைட்டாக ட்ரை ஆனால் போதும். அந்த ஈரப்பதம் லைட்டாக இல்லாமல் இருந்தால் போதும். இதை ஒரு பேனில் நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லே வச்சு அந்த உளுந்தோட வாசம் வறுக்கும் போதே சூப்பராக இருக்கும். அந்த உளுந்தோட வாசம் வர வரைக்கும் நல்லா அங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து வாசம் அப்படி வரும். இதில் கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வச்சுருந்தோம்ல, அதுவும் ஈரம் உணர்ந்துருக்கும். அதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருந்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டக்குன்னு உளுந்தங்கஞ்சி பண்ணிக்கலாம். சளியெல்லாம் பிடிச்சிங்கன்னா உடனே இந்த உளுந்தங்கஞ்சி குடிச்சிங்கன்னா ஒரு 2 நாள் 1 நாளில் இந்த சளி காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு உடம்புக்கு சூப்பராக இருக்கும். இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் மாதிரி. இந்த பவுடரை வெளியே வச்சுருந்தீங்கன்னா 2 மாதம், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 6 மாதம். 2 ஏலக்காய் போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஏலக்காய் மட்டும் போடாமல் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கஞ்சி போடும்போது இந்த ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதில் இந்த ரெசிபி மட்டும் இல்லை, உளுந்தங்களி பண்ணலாம், நிறையா பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இதில் உளுந்தங்கஞ்சி பண்ணுறோம். 1 கப் உளுந்துக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இந்த வெல்லத்துக்கு பாகுபதம்லாம் தேவை கிடையாது. நம்ம இந்த வெல்லம் கரைஞ்சி லைட்டாக கொஞ்சம் திக்கானால் போதும். இந்த அளவுக்கு பாகு இருந்தால் போதும். வெல்லம் கரைஞ்சால் போதும். அப்புறம் அதே பேனில் நம்மளுக்கு 1 செம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பவுடரை கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பவுடரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அதில் ஊற்றிட்டா போதும். உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி டக்குன்னு ரெடி ஆகிடும். வெள்ளைப்பாகு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலந்து விட்டிங்கன்னா தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு தான் நினைப்பீங்க. நம்ம பச்சரிசி போட்டிருக்கனால ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே டக்குன்னு ரொம்பவே கெட்டியாகிடும். இது கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், முன்னையோட இப்போவே இது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு வெள்ளை பாகை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் அழுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறோம். வெள்ளை பாகு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கண்டிப்பாக இது சிம்லேயே வச்சு கிண்டணும். ஹையில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு உளுந்தங்கஞ்சி வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு 2 முறை இல்லைனா மந்த்லினாச்சும் அட்லீஸ்ட் 1 டைம்னாச்சும் இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸில் ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கேர்ள்ஸ்க்கு முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்பவே இது நல்லது. இந்த சாதம் 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து சாதம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தோல் உளுந்த பருப்பு எடுத்துக்கலாம். அது உடைச்ச உளுந்தாகவும் இருக்கலாம், உடைக்காத உளுந்தாகவும் இருக்கலாம். நான் உடைச்ச தோல் உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்கிறது ஒரு 5 மினிட்ஸுங்கிறது இதுக்கு அதிகம் தான். நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். மறுபடியும் அதே பேனில் நெய் நிறைய நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க.
நெய் அப்படி நெய் இல்லைன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா இந்த சாதத்துக்கு ரொம்பவே நல்லது. நெய்யும் நல்லெண்ணெயும், நெய் 2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5-6 பல் நான் உரித்து அதை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு போதுமான அளவு நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி, சப்போஸ் இந்த பொடியை நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே அரைச்சி வச்சாலும் வச்சுக்கலாம். 3 நாள் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் அப்பப்போ நெய்யும் நல்லெண்ணெயும் விட்டு நல்லா கிண்டி விடுங்க. சாதம் வந்து நல்ல டேஸ்ட்டாக, குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெண் குழந்தைங்களுக்கு இடுப்பு வலி, கை கால் வலிக்கு இந்த சாதம் ரொம்பவே நல்லது. சூப்பரான லஞ்ச் பாக்ஸ், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த சாதத்துக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து எதுவுமே வைக்க வேண்டாம். ஒரே ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். சூப்பராக குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க விரும்பி. நான் இன்றைக்கி இந்த சாதத்தோட கருப்புளுந்து சாதம், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் அப்பளம் வச்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.